கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற வேத வசனங்கள் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த மத்தேயு 8வது அதிகாரத்தில் 5லேருந்து 10 வசனத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்க போகிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அவன் தன்னை வெளியே எப்படி அதை கொண்டு வந்து காட்டுகிறான் என்றதை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. இங்கே இயேசு என்கிறவருக்கும் 100க்கு அதிபதியான ஒரு மனுஷனுக்கும் இடையில் நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த 5வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கப்பர்நகூமில் ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளே அந்த பட்டணத்துக்குள்ளே அவர் வராரு. அப்படி அவர் வரும்போது அவரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேள்விப்பட்ட ஒரு மனுஷன், அவன் பேர் என்னென்று குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அவனை பற்றின காரியம் வேதத்தில் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறதுனா, அவன் 100க்கு அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 100க்கு அதிபதி என்கிற மனுஷன் இயேசுவை தேடி அவரிடத்தில் வருகிற மனுஷனுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற ஒரு வேலைக்காரன் சுகவீனப்பட்டு இருப்பதினால் படுக்கையை விட்டு எழுந்துக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பிக்க அவரை தேடி வருகிறான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 100க்கு அதிபதி என்கிறவன் ரோமர் ஆட்சியின் கீழ் வேலை பார்க்கிற ஒரு மனுஷன். இவனுடைய அதிகாரம் வேலையில் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எதை அவன் சொல்லுகிறானோ அதை செய்வதற்கும் வானா வருவதற்கும் போனா போவதற்கும் ஆட்கள் அவனுக்கு கீழ் இருப்பதை அவனே தன்னை பற்றி இயேசுவின் இடத்தில் சொல்லுகிறான். ஆனால் அதற்கு முன்பு அவன் இயேசுவின் இடத்தில் வரும்போது அவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னிடத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கு சுகவீனம் இருக்கிறபடினால இயேசு அவனை சுகப்படுத்தணும் அப்படின்னு அவரிடத்தில் கேட்குறான். கேட்கும்போது அவன் தன்னை பற்றி எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தலை. ஃபஸ்ட்டு அவன் எதுக்கு வந்தானோ அந்த காரியத்தை மட்டும்தான் ஆண்டவர் முன்னாடி அவன் கொண்டு வரான். இரண்டாவது தான் அவன் என்ன சொல்கிறானாக்கா, இப்படி நான் இவ்வளோ அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன், எனக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேலை செய்வதற்கு, அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவன் என்ன பண்ணுறான், தன்னைத்தானே தாழ்த்தி அவருக்கு முன்பாக என்ன பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் இந்த மனுஷனை சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சரி என்று அவனோடு கூட போக புறப்படும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து, வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன். இந்த இடத்தில் அவன் எவ்வளோ தன்னை தாழ்த்துறான் பாருங்கள். இவ்வளோ வசதிகள் இருந்து கூட அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உயர்ந்தவர், நீங்கள் என் வீட்டுக்கு வரலாமா, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், இங்கேருந்தே சொல்லுங்கள், என் வேலைக்காரன் என்ன பாவான், சொஸ்தமாவான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். அவனுடைய வசதிகளோ அவனுடைய பண பலமோ இல்லை அவனுடைய ஆட்சியில் அவன் ரோமர் ஆட்சியில் அவன் போய் எங்கே வேணாலும் மருத்துவரை பார்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ஏதோ ஒன்று அவனால் செய்திருக்க முடியும். அந்த செய்கிற காரியத்தில் அதில் அவனுக்கு சுகம் உண்டாகுமோ உண்டாகாது, அவனுக்கு அதை பற்றி அவன் யோசிக்கலை. அப்படியே அவன் என்ன பண்ணுறான், அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தேடி போகாமல் அதிலெல்லாம் சுகம் கிடைக்குமான்றது கூட நினச்சி பார்க்காம அவன் என்ன பண்ணுறான், இயேசுவின் இடத்துல வருகிறான். ஏன்னா அவன் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம், அவர் மேல் அவன் கொண்டு இருக்கிற நம்பிக்கை அவனுடைய இருதயத்தில் எப்படி இருந்தது, உறுதியாக இருந்ததுனால தான் அவன் சொன்னான், நீங்கள் வரணுமா ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, அதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவனை தன்னைத்தானே தாழ்த்தினவன் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு உயர்வானதுன்றதை அந்த இடத்தில் அவன் காட்டும்போது இயேசு அவனுடைய தாழ்மையில் இருக்கிறதான அந்த எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குன்றது அவன் இருதயத்தின் ஆழங்களை கர்த்தர் பார்க்குறாரு. இயேசு உடனே என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு,
உன் வேலைக்காரன் சொஸ்தமானான்ட்டு சொல்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தையை பாருங்கள், வேதத்தில் எத்தனையோ முறை இந்த வசனங்களை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு நிமிஷமாவது நம்ம யோசித்து பார்த்துருப்போமா? நம்ம வாழ்க்கையில் வியாதி வந்தாலோ, பிரச்சனை வந்தாலோ, போராட்டம் வந்தால் நம்ம உடனே எதை செய்கிறோம்? டாக்டரை தேடுறோம், இல்லை மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்குறோம், எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் தப்புன்ட்டு இந்த நாளில் நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஏற்படுகிற, மனுஷனுடைய மாமிசத்தில் ஏற்படுகிற படபடப்பான காரியங்க. யோசிக்க முடியும், ஐயோ என்ன ஆயிடுமோன்ற பயத்தினால் வருகிற காரியம் இதெல்லாம். ஆனால் இது தப்பில்லை. ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய், ஆண்டவரே என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறதே, எனக்கு யார் உதவி செய்வார்கள்? என்னுடைய வேதனை எவ்வளோ பெரியது ஆண்டவரே, இதிலேருந்து விடுவிக்க உங்களால் மட்டும்தான் முடியும்ன்ட்டு அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தோடு கூட கலந்த அன்பை அவர்கிட்ட நம்ம காட்டும்போது ஆண்டவர் நம்மளை தள்ளி விடுவாரா? அவர் நம்மளை கைவிட்டு போயிடுவாரா? நமக்கு சுகம் கொடுக்காமல் போய்விடுவாரா? இல்லை, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நமக்காக தழும்புகளை ஏற்றவர். நம் வியாதிகள் சுகமாக நமக்காக தழும்புகளை ஏற்ற தேவன். ஒரு நாளும் அவர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, விட்டு விலகி போவதில்லை. அந்த 100க்கு அதிபதி அதை தான் விசுவாசித்தான். இயேசுவால் முடியும் என்று விசுவாசித்தான். அவர் வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுன்ட்டு விசுவாசித்தான். இந்த நாளில் நாமும் கூட அவர் மேலே நம்பிக்கை வச்சு, அவருடைய வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கிறது என்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. இந்த நாளில் இதை நாம் தெரிந்து கொண்டு இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம பலப்படுவோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சமாதானம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே எந்த இடத்துல நீங்கள் குறைபட்டு இருந்தாலும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.